Hello everyone, welcome back to my YouTube channel Max Solutions. CBSE Class 10 Max Chapter 1 Real Numbers பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கான Part 13 வீடியோல Rational Numbers Theorem 1.5 and 1.6 பார்க்கலாம். Rational numbers நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இப்போ அதுக்கான quick recall பார்த்துக்கலாம். Rational number is any number that can be expressed as a fraction where both numerator and denominator are integers and the denominator is not zero. ஒன்றும் இல்லை, ஒரு ரேஷனல் நம்பர்னா என்னது, ஒரு ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அதோட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே என்ன இருக்கும், இன்டீஜர்ஸாக இருக்கும். அண்ட் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கணும். எனிதிங் பை ஜீரோ வேணாகும், இன்ஃபினிட்டி ஆயிடுமா. தேர்ஃபோர் டினாமினேட்டர் கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், அதான் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ஸ் ஹேவ் டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் repeating decimal representations. அதாவது 1/2 ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். அதை நம்ம எப்படி எழுதலாம், 0.5 எழுதலாமா, டெசிமலா ரெப்ரசென்ட் பண்ணலாமா. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ரேஷனல் நம்பர்ஸ் have terminating and non-terminating repeating decimal representations. terminating decimals-னா என்ன, non-terminating decimals-னா என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ், இன்னொன்று நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்னா பேர்லயே இருக்கு, உங்களோட டெசிமல் பாயிண்ட்ஸ் டெர்மினேட் ஆயிடும், எண்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1/4 எடுத்துக்கோங்க. 1 4ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.25. ஸோ இங்க டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ரெண்டு டெசிமல் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்கு, ரெண்டு இருக்கு. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 ரெண்டு தான் இருக்கு, இதோட முடிஞ்சிடுச்சு. 3/4 எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ எப்படி இருக்கும், 0.75. இங்கேயும் ரெண்டு டெசிமல் பாயிண்ட்ஸ் தான், 1 2. இதோட டெர்மினேட் ஆயிடுச்சு உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டெர்மினேட் ஆயிடுச்சு, எண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு பேரு டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்னா என்னன்னா, உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும், எண்டிங்கே இருக்காது, டெர்மினேட்டே ஆகாது. அதனால தான் பேர்லயே இருக்கு நான் டெர்மினேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1/3 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வேல்யூ எப்படி இருக்கும், 0.3333 போயிட்டே இருக்குமா. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. 1 நீங்க 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.10, 3 3s are 9, remainder 1, again 10, 3 3s are 9, again remainder 1, 10 3, இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இன்ஃபைனைட்டா டெர்மினேட் ஆகாம போயிட்டே இருந்ததுன்னா அதனால தான் அதுக்கு பேரு நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். இதுலயுமே ரெண்டு டைப் இருக்கு, ரிப்பீட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங். ரிப்பீட்டிங்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, 0.3333. இங்க 3ங்கிற நம்பர் ஒரே நம்பர் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பேரு ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். அகைன் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகலாம். இல்லைனா இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, 0.42857, 42857, 42857 எக்ஸெட்ரா. இதுவும் வந்து இன்ஃபைனைட்டா டெர்மினேட் ஆகல, அதனால நான் டெர்மினேட்டிங் டெசிமல் தான். இங்க ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ஸை பாருங்க, 42857. அடுத்து ரிப்பீட் ஆகுதா, 42857. அதே அடுத்த 42857. ஸோ இந்த 5 டிஜிட்ஸும் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிறனால இது என்னது, ரிப்பீட்டிங் அண்ட் இன்ஃபைனைட்டா போகுது. therefore ரிப்பீட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். இதே இது நான் ரிப்பீட்டிங்னா 3.142857, 1.414256, இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்க எக்ஸெட்ரா. இதுவும் இன்ஃபைனைட்டா போயிட்டு இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரு நம்பர் கூட ரிப்பீட்டே ஆகலையா, யூனிக்கா இருக்கு டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு அப்புறம். இதெல்லாம் வந்துட்டு நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். ஸோ டெசிமல்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, நான் டெர்மினேட்டிங் அண்ட் டெர்மினேட்டிங் ரெண்டு இருக்கு. நான் டெர்மினேட்டிங்ல எத்தனை டைப் இருக்கு, ரிப்பீட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். 1/4 பாத்தீங்களா, 0.25, 3/4. டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் இருக்கிறது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்ல ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இருக்கிறது மட்டும் ரேஷனல்ஸ். நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் வந்து ரேஷனல்ஸ், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் வந்து irrationals.
ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னென்ன பார்த்துருக்கோம். அது ஒரு ஃப்ராக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே இன்டீஜர்ஸ், டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் அது வந்து it has terminating decimal representations and non-terminating repeating decimal representations. நம்ம தியரம் 1.5 பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தாதான் உங்களுக்கு அந்த தியரம் தெளிவா புரியும். நான் ஒரு 4 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் வித் டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ஸ். ரேஷனல் நம்பரை ஃப்ராக்ஷனாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், டெசிமலாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ஸை 4 நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 0.375. இதனை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனா எழுதலாம்? டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ்ன்னு பாருங்க, 1, 2 and 3. therefore டினாமினேட்டர்ல 3 zeros நம்ம போடணும். 1 0 0 0. 1000 எப்படி எழுதலாம்? 10 to the power of 3 எழுதலாமா? 10 cube. இப்போ நீங்க நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 375 is divisible by 3. 1 2 3s are 6. 5 into 25. 5 5. So 375 எப்படி எழுதலாம்? 3 into 5 cube. 10 ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 into 5. So 10க்கு பதிலா 2 into 5 the whole cube. ஏன்னா 10 cube தானே, so whole cube, which is equal to 3 into 5 cube divided by 2 cube into 5 cube. So numerator denominator 5 cube cancel பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 by 2 cube. So ஒரு decimal rational number fraction-ஆ எழுதி வச்சுக்கிட்டேன். 0.375 எப்படி எழுதிருக்கோம்? 3 by 2 cube-னு எழுதிருக்கோம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் 0.104. இதுலயும் உங்களுக்கு 3 decimal points தான் இருக்கு. ஸோ இதை நீங்க ஃப்ராக்ஷனா எப்படி எழுதலாம்? 104 divided by 3 decimal points இருக்கிறனால 1க்கு அப்புறம் 3 digits போடணும். 104 divided by 10 cube. Again நீங்க numerator factorize பண்ணுங்க. 104 நீங்க factorize பண்ண என்ன கிடைக்கும்? It is an even number, therefore it is divisible by 2. 52 கிடைக்கும். Again 2 into 26. Again 2 into 13. So உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 into 2 into 2. அதாவது 2 cube into 13 divided by 10 factorize பண்ணா 2 into 5 the whole cube. So 2 cube into 13 divided by 2 cube into 5 cube. 2 cube cancel ஆயிடுமா? So உங்க வேல்யூ என்ன கிடைக்கும்? 13 divided by 5 cube. Third subdivisionல 0.0875. இதுல 4 decimal points இருக்கு. decimal pointக்கு அப்புறம் எத்தனை digit இருக்கு? 1, 2, 3 and 4. Therefore denominatorல 1க்கு அப்புறம் 4 zeros நீங்க சேர்க்கணும். Numerator என்னது? 0875. 0875 875 ஒண்ணுதான். 875 divided by 10 to the power of 4. இப்போ 875 நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? It is divisible by 5. 175 is also divisible by 5. 35. 5 sevens are 35. So 5 cube into 7 கிடைக்குமா? 5 cube into 7. 10 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 into 5 the whole power 4. which is equal to 5 cube into 7 divided by 2 power 4 into 5 power 4. Numeratorல 5 cube இருக்கு, denominatorல 5 power 4 இருக்கு. So இது ரெண்டையும் cancel பண்ணிக்கலாம். வேல்யூ என்ன கிடைக்கும்? 7 by 2 power 4 into 5 கிடைக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு டெசிமல் ரெப்ரசன்டேஷனையும் ஃப்ராக்ஷனா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த டெசிமல் வேல்யூ 23.3408. So decimal point எத்தனை இருக்கு? 4 இருக்கு. Therefore denominatorல 1க்கு அப்புறம் 4 0 add பண்ணுங்க. 2,33,408. So கீழ 10 to the power of 4. 2,33,408. இதை factorize பண்ணணும் இப்போ நீங்க. 233,408. இது வந்து ஒரு
even number. Therefore, it is divisible by 2. 2 divide பண்ணீங்கன்னா 116704 கிடைக்கும். Again 2 நீங்க divide பண்ணீங்கன்னா 58352 கிடைக்கும். Again 2 divide பண்ணீங்கன்னா 29176 கிடைக்கும். Again 2 divide பண்ணீங்கன்னா 14588 கிடைக்கும். Again 2 divide பண்ணீங்கன்னா 7294 2 3647. இது வந்து divisible by 7. 7 into 521. 521ங்கிறது prime number. So, என்னோட factorization இதோட stop பண்ணிக்கலாம். So, எத்தனை 2 இருக்கு மொத்தம்? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 2 to the power of 6 into 7 into 521. 2 to the power of 6 into 7 into 521. 10 factorize பண்ணா 2 into 5, the whole power 4. Which is equal to 2 power 6 into 7 into 521 divided by 2 to the power of 4 into 5 to the power of 4. So, இங்க 2 power 4 இருக்கு. இங்க 2 power 6 இருக்கு. So, cancel பண்ணா 2 square வருமா? So, final value உங்களுக்கு என்ன இருக்கும்? 2 square into 7 into 521 divided by 5 to the power of 4. So, at last, நான் 4 value எடுத்திருந்தேன் இல்லையா? இது எல்லாமே என்ன decimals? Terminating decimals. ஏன்னா இதுல 3 decimal points ஓட நின்றது. இதுலயும் 3 decimal points. இதுல 4 and இதுலயும் 4. So 4 எக்ஸாம்பிள்லயும் எனக்கு terminating decimals எடுத்திருந்தேன். அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன்? ஃப்ராக்ஷனா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 4 டெசிமல்ஸையும் நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன்? ஃப்ராக்ஷன்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேனா? இந்த 4மே வந்து terminating decimals. Terminating decimals எல்லாமே rationals நம்ம படிச்சிருக்கோமா? So, இந்த rational numbers எல்லாம் fractions எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 எக்ஸாம்பிள்லையுமே ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த 4லையுமே டினாமினேட்டர் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 0.375ல டினாமினேட்டர் என்ன இருக்கு? 2 cube. செகண்ட் சப்டிவிஷன் 0.104 டினாமினேட்டர் 5 cube. தேர்ட் ஒன்ல 2 power 4 into 5. ஃபோர்த் ஒன்ல 5 power 4. So, ஒரு terminating decimals எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் எனக்கு என்ன மாதிரி கிடைச்சிருக்கு? ஒன்னு 2 பவர்ல இருக்கு, இல்லனா 5 பவர்ல இருக்கு, இல்லனா 2 பவர் into 5 பவர்ல இருக்கா? So, first ஒன்னுக்கு 2 cube, second ஒன்னுக்கு 5 cube, third ஒன்னுக்கு 2 இருக்கு, 5 இருக்கு, fourth ஒன்னுக்கு 5 மட்டும் இருக்கு. இதான் என்னோட காமன் ஃபேக்டரா? ஓகே. ஏன் எனக்கு 2வும் 5வும் மாறி மாறி வருது அப்படின்னா, நான் 0 பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்ஸ்ல நான் என்ன எடுத்தாலும் 0.123ன்னு எனக்கு எடுத்துக்கோங்க. டெர்மினேட்டிங் டெசிமல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் எடுத்தீங்கனாலே உங்க ஃப்ராக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றப்ப டினாமினேட்டர் எப்படி வரும் உங்களுக்கு? இங்க 3 டிஜிட்ஸ் இருக்கு, 3 ஜீரோஸ் போடுவோம். அது வந்து என்னது? 10 கியூப். கரெக்டா? 10 ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 and 5. டினாமினேட்டர் அப்படித்தானே வரும். நீங்க டெசிமல் பாயிண்ட்ஸ் என்ன எடுத்தாலும் உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து 10 இல்லைன்னா 10 to the power of somethingனு உங்களுக்கு கிடைக்கும். 10 ஸ்கொயரா இருக்கலாம், வெறும் 10ஆ இருக்கலாம். இப்போ 0.1னா உங்களுக்கு டினாமினேட்டர் வெறும் 10 தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 to the power of something கிடைக்கும். 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? ஒன்லி 2 and 5. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 வந்து 2 and 5 மட்டும்தான், வேற எந்த நம்பரும் கிடையாது. அதனால தான் டினாமினேட்டர் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2 and 5ல கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, டெர்மினேட்டிங்க்கு மட்டும்தான் இது சூட் ஆகும், நான் டெர்மினேட்டிங் சூட் ஆகாது. ஏன்னா நான் டெர்மினேட்டிங்ல எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கே தெரியாது. இப்போ இங்க 3யோட முடிகிறது அப்படிங்கறனால தான் நான் கீழே டிவைட் பை 1000 போட்டு 10 கியூப்னு எழுதுறேன். இது எத்தனாவதுல முடியுதுன்னே தெரியலன்னா நான் கீழே எத்தனை ஜீரோஸ் போடணும், அதுவும் இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். ஓகே, therefore ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அது டினாமினேட்டர்ல எப்படி இருக்கும்? 2 பவர் சம்திங் இன்டூ 5 பவர் சம்திங்னு இருக்கும். நீங்க கேட்கலாம், ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் வெறும் 2 மட்டும் தானே இருக்கு, 5 இல்லையே அப்படின்னு. அப்ப நான் வெறும் 2 கியூப் எப்படி எழுதிக்கலாம்? 3 by 2 கியூப் இன்டூ 5 பவர் 0ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 5 பவர் 0னா என்ன அர்த்தம்? 1 தானே அர்த்தம். வேல்யூ வந்து ரெண்டுமே சேம் தான். ஸோ நீங்க எந்த ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் எடுத்தாலும் அதை நீங்க ஃப்ராக்ஷனா எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது அதோட டினாமினேட்டர் எப்படி இருக்கும்? 2 பவர் சம்திங் இன்டூ 5 பவர் சம்திங்னு இருக்கும்.
புரிஞ்சுதா? இப்போ நம்ம தியரம்குள்ள போலாம். தியரம் 1.5. Let x be a rational number whose decimal expansion terminates. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து terminating decimalனு அர்த்தம். ஏன்னா ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறாங்க, அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெர்மினேட்ஸ்னா என்ன அர்த்தம்? டெர்மினேட்டிங் டெசிமல். எக்ஸ்ங்கிறது ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல். Then x can be expressed in the form p by q, where p and q are co-prime and the prime factorization of q is of the form 2 power n into 5 power m, where n and m are non-negative integers. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, xன்னு ஒரு terminating decimal எடுத்துக்கிறாங்க, அதை நீங்க ஃப்ராக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? p by qன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். வேர் pu and q ரெண்டுமே கோப்ரைம்ஸ். கோப்ரைம்னா என்னது? pக்கும் qக்கும் எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே இருக்கக்கூடாது ஒன்றை தவிர. அதுதான் கோப்ரைம்ஸ். ஸோ p by qன்னு எழுதிக்கலாம். அண்ட் இந்த qவை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃபார்ம் உங்களுக்கு எப்படி இருக்குமா? 2 power n into 5 power m இருக்குமா? அதாவது 2 power something into 5 power something. இந்த n and m ரெண்டுமே நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வரக்கூடாது, 0 வரலாம். முன்னாடி நம்ம பார்த்த 4 எக்ஸாம்பிளும் இந்த தியரமை பேஸ் பண்ணி தான் இருக்கு. 0.375 இதுதான் எக்ஸ்ங்கிற ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல். நான் எப்படி கடைசியில் எழுதியிருந்தேன்? 3/2 கியூப்னு எழுதியிருந்தேன்னா காமன் ஃபேக்டர் எல்லாமே ஆல்ரெடி நான் டிவைட் பண்ணி கடைசியில் எப்படி எழுதியிருந்தேன்? 3/2 கியூப்னு எழுதியிருந்தேன். 2 கியூப்னா 8. 3யும் 8ம் கோப்ரைம்ஸ். ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாதா? காமன் ஃபேக்டர் கிடையாது. அண்ட் டினாமினேட்டரை நீங்க கியூவை வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா எப்படி எழுதிக்கலாமா? 2 power n into 5 power m எழுதிக்கலாம் சொல்லியிருக்காங்களா? therefore இங்க என்ன இருக்கு? 2 power 3. 5 இல்ல ஏன் அப்படி கேட்கக்கூடாது. 2 cube into 5 power 0 போட்டாலும் சேம் தான். 2 cube into 5 power 0 போட்டாலும் சேம் தானே. ஏன்னா n-ம் m-ம் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், அது 0வா இருந்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த எக்ஸாம்பிளும் சேர்த்து சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். 0.0875 எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன்? 7 divided by 2 power 4 into 5. ஸோ ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலை p by q ஃபார்மேட்ல நான் எடுத்துக்கிட்டேன். pயும் qவும் கோப்ரைம்ஸ். 7க்கும் 2 power 4 into 5க்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஏன்னா இருந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் எப்படி ஆல்ரெடி டிவைட் பண்ணிட்டேன். therefore p and q ரெண்டுமே கோப்ரைம்ஸ். அண்ட் qவை பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி ஆல்ரெடி என்ன எப்படி வச்சிருக்கேன்? 2 power 4 into 5 power 1ன்னு இருக்கா? அதுதான் தியரம்ல சொல்லியிருக்காங்க. பிரைம் கியூவை வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு 2 power n into 5 power m கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எனக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? 2 power 4 into 5 power 1. where n and m are non-negative integers. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலை நீங்க p by q ஃபார்ம்ல எழுதிக்கலாம். அண்ட் உங்களோட q எப்படி இருக்கும்? 2 power n into 5 power m இருக்கும். அண்ட் p and q ரெண்டுமே கோப்ரைம்ஸா இருக்கும். அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. இந்த தியரத்தோட கான்வர்ஸ் பார்ட் தான் தியரம் 1.6. அதையும் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். தியரம் 1.5 ஓட கான்வர்ஸ் பார்ட் தான் தியரம் 1.6. ஆல்ரெடி தியரம் 1.5 ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த 4 எக்ஸாம்பிளே தான் நான் கான்வர்ஸ் பார்ட்டுன்னு தானே சொல்லியிருக்கேன். ஸோ அங்க பண்ணதை அப்படியே ரிவர்ஸ் ப்ரொசீஜர் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அது அங்க எடுத்த அதே 4 எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் 3/8. 3/8 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாமா? ஸோ 8 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into 2 into 2ன்னு கிடைக்கும். அதுதான் நான் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி 2 கியூப்னு எழுதியிருக்கேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலையுமே 5 கியூபை நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ வேல்யூ எனக்கு சேமா தானே இருக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம்? 375. 2 5s are 10. 10 கியூப்னு எழுதிக்கலாமா? இதை எப்படி நான் எழுதிக்கலாம்? 0.375. ஒன்றும் இல்லை, போன வாட்டி என்ன பார்த்தோம்? ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலை ஃப்ராக்ஷனா எழுதியிருந்தேன், p by q ஃபார்ம்ல எழுதியிருந்தேன். அந்த pயும் qவும் கோப்ரைமா இருக்கும். qவை ஃபேக்டரைஸ் பண்ணா எனக்கு 2 power n into 5 power mன்னு கிடைக்கும்னு பார்த்தோமா? இது அதோட கான்வர்ஸ் பார்ட்டுங்கிறனால நான் என்ன சொல்றேன்? p by q ஃபார்ம்ல இருக்கிற ஒரு கோப்ரைம்ஸை
நீங்க நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். செகண்ட் ஒன் 13 by 125 நீங்க எப்படி எழுதலாம், 13 divided by 5 cube எழுதிக்கலாமா. இங்க அகைன் மேலையும் கீழையும் நீங்க 2 cube மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்றேன் அப்படின்னா 2வும் 5வும் சேர்ந்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். ஸோ 10 டினாமினேட்டர்ல 10 இருந்தாதான் எனக்கு டெசிமல் பாயிண்ட்டை நான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதனாலதான் இந்த 5 கியூபை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். கீழே அகைன் நீங்க வெறும் 5 மட்டும் இருக்கு. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 வந்து 2 and 5. ஸோ 2வும் 5வும் இருந்தாதான் எனக்கு 10 கிடைக்கும். டினாமினேட்டர்ல 10 இருந்தாதான் எனக்கு டெசிமல் பாயிண்ட் வரும்ன்ற காரணத்தினால நான் இங்க டினாமினேட்டர் எனக்கு 2 கியூப் வரணும். அதனால நியூமரேட்டர்லயும் அதை 2 கியூபை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எது படிச்சாலும் புரிஞ்சு படிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். தியரம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ என்ன எழுதிக்கிறேன், 13 into 2 கியூபோட வேல்யூ 104, 2 5s are 10, 10 கியூப். ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், 0.104. அகைன் ஒரு p by q ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர், பியும் கியூவும் ரெண்டுமே கோப்ரைம்ஸ். 13க்கும் 125க்கும் காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு கோப்ரைமா p by qல இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பரை நான் எப்படி எழுதியிருக்கேன், டெர்மினேட்டிங் டெசிமலா எழுதியிருக்கேன். 7 by 80. 7 by 80 எப்படி எழுதலாம், 7 divided by 2 power 4 into 5. So 7 into இங்க பவர்ஸ் வந்து சேமா இருக்கணும் இல்லையா, அப்பதான் நம்ம 10 போட்டு பவரை சேம் ஆக்க முடியும். இங்க 2ல பவர் 4 இருக்கு, 5ல 1 தான் இருக்கு. therefore 5 கியூப மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவர்ஸ் சேமா இருந்தா தானே நம்மளால 10 எழுத முடியும். அதனால which is equal to 875 divided by 2 5s are 10, 10 to the power of 4, which is equal to 0.0875. Subdivision 4 வந்துட்டு 2 square into 7 into 521 divided by 5 power 4, which is equal to 2 power 6. ஏன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு 2 இல்லையா, பவர் வந்து 4 இருக்கு. therefore multiply and divided by 2 power 4. ஓகே, ஆல்ரெடி இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, இங்க 2 power 4 இருக்கு. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 2 power 6 கிடைக்கும். 7 into 521 divided by 5 2s are 10, 10 to the power of 4, which is equal to 2,33,408 divided by 10 to the power of 4, which is equal to 23.3408. ஸோ இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ்லயும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், p by q ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர், அதை q ஃபேக்டரைஸ் பண்ணா 2 power n into 5 power n கிடைக்கிற மாதிரியான ரேஷனல் நம்பரை நாம டெர்மினேட்டிங் டெசிமல்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இன்னொரு வாட்டி சொல்றேன், p by q ஃபார்ம்ல இருக்கிற, அதாவது ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கிற ரேஷனல் நம்பர், அதை q ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 2 power n into 5 power m ஃபார்ம்ல இருக்கும் போது நம்ம அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாமா, ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாமா. இதுதான் தியரம் 1.6ல சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தியரம் 1.6, let x is equal to p by q be a rational number such that the prime factorization of q is of the form 2 power n into 5 power m, where m and n are non-negative integers. Then x has a decimal expansion which terminates. p by q ஃபார்ம்ல இருக்க ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கணும். அந்த q ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு எப்படி கிடைக்குமா, 2 power n into 5 power m ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பரை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாமா, ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலா நீங்க எழுதிக்கலாம்னு சொல்றாங்க. தியரம் 1.5ல என்ன பார்த்தோம், ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலை எடுத்து அதை p by qல ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அந்த qவை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணா 2 power n into 5 power m ஃபார்ம்ல இருக்கும்னு சொன்னோம். தியரம் 1.6 வந்து 1.5 ஓட கான்வர்ஸ் பார்ட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க என்ன சொல்றோம், ஒரு p by q ஃபார்ம்ல இருக்கிற ரேஷனல் நம்பர் qவை ஃபேக்டரைஸ் பண்ணா 2 power n into 5 power ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதை ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க 7 by 80 எடுத்தீங்கன்னா இது வந்து p by q ஃபார்ம்ல இருக்கா, p by q ஃபார்ம்ல இருக்க ஒரு ரேஷனல் நம்பர்.
இதுல Qவை ஃபேக்டரைஸ் பண்றாங்க. 80 நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 power 4 into 5 கிடைக்குமா? Which is equal to 875 into 10 to the power of 4 which is equal to 0.0875 last time பார்த்தோம். இப்பதான் பார்த்தோம் இந்த எக்ஸாம்பிள் 3ல. ஸோ 7/80ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் P by Q ஃபார்ம்ல இருக்கு. Qவை ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2 power 4 into 5 அதாவது 2 power n into 5 power m ஃபார்ம்ல இருக்கா? இதை நீங்க கடைசியில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்? ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரேஷனல்ஸ் அண்ட் இரேஷனல்ஸ் பற்றின டீட்டெயிலான வீடியோ as simple as that பிளேலிஸ்ட்டில் நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை போய் ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் இரேஷனல்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ பார்ட் 9ல இருந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் போய் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.